யுப்யோ நமஹா. ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் 60. கோபிகைகளின் துகில் கவருதல். மதனாதுர சேதசோன்வகம் பவதங்கிருத்வயதாஸ்ய காம்யயா யமுனா தடசீம் நிசைகதீம் தரலாக்ஷ்யோ கிரிஜாம் சமார்ச்சிச்சன். இந்த 60வது ஸ்லோகத்தில் பட்டதிரி கோபியர்களின் ஆடைகளை கவர்தலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் பார்வதி தேவியை பூஜிக்கிறத வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, சஞ்சலமான விழிகள் உள்ள அந்த கோபிகைகள் மன்மத பீடையால் மனம் நொந்து உன் சரணங்களில் வணங்க ஆசைப்பட்டார்கள். அதனால் யமுனை ஆற்றின் கரையில் மணலால் செய்த பார்வதி பிம்பத்தை வழிபட்டார்கள் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். தவ நாம கதாரதா சமம் சுதிருஷ பிராதருபா கதானதீம் உபஹாரஷதைர பூஜயன் தயிதோ நந்தசுதோ பவேதிதி. இந்த 2வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் கிருஷ்ணனை கணவராக அடைய வேண்டதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அழகான கண்கள் கொண்ட அந்த கோபிகைகள் உன் நாமஜபத்திலும் திவ்ய சரித்திரங்களிலும் விருப்பம் கொண்டு இருந்தார்கள். விடியற்காலையில் ஒன்று கூடி நாமங்களையும் திவ்ய கதைகளையும் கூறிக்கொண்டே யமுனை ஆற்றுக்கு வந்தார்கள். நந்தகோபன் மகன் கண்ணன் நமக்கு நாயகனாக வரவேண்டும் என்று பல வகையான பூஜா திரவியங்களுடன் கார்த்தியாயினி தேவியை பிரார்த்தித்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார். இதிமாசமுபாஹித வ்ரதாஸ் தரலாக்ஷிரபி வீக்ஷ்யதா பவான் கருணாமிருதுலோனதி தடம் சமயாசித் ததனுக்ரஹேச்சயா. இந்த 3வது ஸ்லோகத்தில் கருணையால் கிருஷ்ணன் யமுனை நதி கரையில் வர்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இப்படி அந்த கோபிகைகள் 1 மாதம் கார்த்தியாயினி நோன்பு செய்து வந்தார்கள். உடனே நீ அவர்கள் மீது கருணை கொண்டு அவர்களுக்கு அருள் புரிய விரும்பினாய். அதனால் அவர்கள் நீராடி கொண்டிருந்த யமுனை நதிக்கரையில் சென்றாயல்லவா குருவாயூரப்பா குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். நியமாவசிதௌ நிஜாம் பரம் தடசீமன்யவமுச்யதாஸ்ததா யமுனா ஜலகேலனாகுலா புரதஸ்த்வமவலோக்ய லஜ்ஜிதாக. இந்த 4வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் கிருஷ்ணனை கண்டு வெட்கம் அடைகிறார்கள். இதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த கோபிகைகள் நோன்பு முடிந்ததும் தங்கள் ஆடைகளை யமுனைக்கரையில் வைத்துவிட்டு யமுனை நதியில் நீராடி விளையாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது நீ எதிரில் வர கோபிகைகள் உன்னை கண்டு வெட்கமடைந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். த்ரபயானமிதனநாஸ்வதோ வனிதா ஸ்வம்பரஜாலமந்திகே நிஹிதம் பரிக்ருஹ்ய பூருஹோ விடபம் த்வம் தரசாதிரூடவான். இந்த 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் கோபிகைகளின் ஆடைகளை கவர்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த கோபிகைகள் உன்னை கண்டவுடன் வெட்கத்தால் தலை குனிந்து கொண்டு நின்றார்கள். அப்பொழுது நீ கரையில் இருந்த கோபிகைகளின் எல்லா ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு விரைவாக ஒரு மரத்தின் கிளையில் ஏறிக்கொண்டாய் அல்லவா குருவாயூரப்பா குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். இஹதாவது பேத்யனீயதாம் வசனம் வசுத்ருஷோ யதாயதம் இதி நர்மமிருதுஸ்மிதே த்வயி ப்ருவதிவ்யாமுமுகேவது ஜனைஹி. இந்த 6வது ஸ்லோகத்தில் கோபிகைகளை கிருஷ்ணன் சமீபம் அழைக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு நீ கேலியாக சிரித்து கொண்டு கோபியர்களிடம், அழகிய கண்களுடைய பெண்களே, நீங்கள் எல்லோரும் இங்கு வந்து உங்கள் ஆடைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினாய். அப்பொழுது அந்த கோபிகைகள் செய்வதறியாது மனம் மயங்கினார்கள் அல்லவா குருவாயூரப்பா குருவாயூரப்பனிடம் பட்டதிரி சொல்கிறார். ஆயி ஜீவச்சிரம் கிஷோரனஸ்தவ தாசிரவசீகரோஷி கிம் பிரதிஷாம் பரமம் புஜேக்ஷணே யுதிதஸ்த்வம் ஸ்மிதமேவ தத்தவான். இந்த 7வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் கிருஷ்ணனிடம் வேண்டதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர்
குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு அந்த கோபியர்கள், குழந்தாய் நீ நன்றாக வாழ வேண்டும், உன் அடிமைகளான எங்களை ஏன் ஏற்கவில்லை? தாமரை மலர் போன்ற கண்களுடையவனே, எங்கள் ஆடைகளை கொடுத்துவிடு என்று உன்னிடம் வேண்டினார்கள், கெஞ்சினார்கள். ஆனால் நீயோ அவர்களுக்கு ஆடைகளை கொடுக்காமல் புன்னகை மட்டுமே கொடுத்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். அதிருஹ்ய தடம் கிருதாஞ்சலி परिशुद्धा स्वगतिर्निरीक्ष्यताः वसनान् अखिलान् अनुग्रहं पुनरेव गिरमप्यतामुताम्. இந்த 8வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் கோபிகைகளின் ஆடைகளை திருப்பி கொடுக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது அந்த கோபியர்கள் கரம் குவித்து கொண்டே கரை ஏறி உன்னை சரணடைந்தார்கள். உடனே நீ அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு அவர்களின் எல்லா ஆடைகளையும் கொடுத்தாய், மேலும் அவர்களுக்கு அருள் மொழியும் கூறினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். விதிதம் நனுவோ மனிஷிதம் வதிதாரஸ்விஹயோக்யமுத்தரம் யமுனா புளினே ச சந்திரிகா க்ஷணதாயித்யபலாஸ்த்வமூச்சிவான். இந்த 9வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனின் உபதேசத்தை சொல்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ கோபியர்களிடம் பெண்களே உங்கள் விருப்பத்தை அறிவேன், இதற்கான பதிலை இன்னும் சிறிது காலத்தில் யமுனை நதியின் மணல் குன்றில் நிலாவோடு கூடிய இரவுகள் சொல்லும் என்று கூறினாயல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். உபகன்ய பவன் முகச்சுதம் மதுநிஷ்யந்தி வச்சோ மிருகீத்ருஷः பிரணயாதயி வீக்ஷ்யதே வதனாப்ஜம் ஷனகைர்கிருஹம் கதாஹ. இந்த 10வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் வீட்டுக்கு திரும்பி செல்வதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மான்விழிகள் உள்ள அந்த கோபிகைகள் உன் சொற்களை கேட்டனர். பின்பு தாமரை போன்ற உன் முகத்தை அன்பினால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அவர்கள் தங்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். இதி நன்மனு கிருஹ்ய வல்லவீர் விபினாந்தேஷு புரேவ சஞ்சரன் கருணாசிசிரோ ஹரே ஹர த்வரயாமே சகலாமயாவலி. இந்த 11வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட பிரார்த்திக்கிறார், வேண்டுகிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இப்படி கோபியர்களுக்கு அருள் புரிந்த நீ முன்போலவே காட்டில் சஞ்சரித்தாய். கருணையினால் குளிர்ந்த குருவாயூரப்பா, என் எல்லா வியாதிகளையும் போக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாம் குருவாயூரப்பனுடைய தாமரை திருவடிகளை விழுந்து நமது நோய்களையும் போக்கித்தரணும் என்று பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.